விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் உண்மையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் பேச வேண்டும். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதிகளை செய்திருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துகின்ற நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்களா என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கிறேன். இடையில் நுழைந்து அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். சொல்லிட்டார்ல, முடிஞ்சு வச்சு அதை நான் டிரா பண்ணிக்கிறேன். ஆனால் தயவு கூர்ந்து என்னுடைய கருத்துக்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்னோடு நீங்களும் உங்களோடு நானும் பயணித்திருக்கின்றோம். நான் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு 100% நன்றாகவே தெரியும். என்னுடைய உறுதிப்பாடு உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த நிலையும் நான் மாற மாட்டேன். என்னுடைய நிலை திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தான் சுற்றி வந்து கொண்டிருக்கும். நன்றாக தெரிந்து கொண்டிருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்து இன்று வரை இந்த மன்றத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த மன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு வீட்டிருக்கின்ற கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் உரிமைகளை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காகத்தான் என்னுடைய இந்த இதயத்தில் இருக்கின்ற பாயிண்டில் இந்த படத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம், சட்ட போராட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்க பாருங்க, நானே இன்னே பாருங்க, உறுப்பினர் என்ன பர்சனலா உள்ள வேண்டாம், தயவுசெய்து என்னை பார்த்து கருத்து மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் அலோவ் பண்றேன். அமைச்சர்கள் படத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் தவறு இல்லை. நீங்க இல்ல தவறு இல்ல, அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள். அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. உட்காருங்க. ஆமா, என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல நீங்க கேட்கணும், இருங்க. இல்ல அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்க ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துற நிறுத்துமா? மாண்பு அவை பர்சனலா விடுங்க. ஆமா, இல்லை இருங்க. பாருங்க, இரு பக்கம் சொல்லப்பட்ட கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நயமான கருத்துக்களாகவும் அவை எடுத்து அதோட விட்டுருங்க. அது போதும், அது கூட போதும். எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டையுமே தொடர்ந்து பேசுங்க. நீங்க இந்த முதல் ஏமாற்றத்தை எங்களுக்கு ஏன் தந்தீர்கள் என்று இந்த அரசை பார்த்து மகளிரும் புலம்புகிறார்கள், இளைஞரும் புலம்புகின்றனர். அவர்களை பார்த்து கண்ணீரோடு நிற்கும் விவசாயிகள் தனது ஏமாற்றத்தை வாய்விட்டு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்வார்கள்? பாவம், காவிரி காய்ந்து கிடக்கிறது, மேகதாது அணை கட்டியே தீரும் என கர்நாடகம் ஒற்றை காலில் நிற்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய அரசோ பயிர்க்கடன் தள்ளுபடியிலும் சொன்னதை செய்யாமல் ஏமாற்றத்தை வழங்கி இருக்கிறது. போதா குறைக்கு நெல் டன்னுக்கு 3500 ரூபாய் மொத்தமாகவும், கரும்புக்கு 4500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்த நிலையில் தங்களது ஏமாற்றங்களை சொல்ல வார்த்தைகள் இன்றி விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் வெடித்து அழுகின்றனர். காக்கி சட்டை அணிந்த சகோதரர்கள் காவலர்களோ தங்களது அடிப்படை சம்பளம் மாதம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயரும் என்று நம்பி ஏமாந்து நிற்கின்றனர். பட்ஜெட் பக்கங்களை எல்லாம் புரட்டி தேடினாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை
காணவில்லை என நமது இந்த அரசுக்கு அச்சாணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு ஊழியர்கள் ஏமாந்து நிற்கின்றனர். 5 ஆண்டுகள் பணிமுடித்த செவிலியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என நம்பினர். ஆனால் அதற்கான எந்த அறிவிப்பும் வந்து சேராதால் அவர்களும் ஏமாந்து நிற்கின்றனர். மின் கட்டணம் மற்றும் நூல் கட்டண உயர்வு சுமையை தாங்க ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. தேர்தல் முடிந்தும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் இன்னும் அந்த தேர்தல் அறிக்கையிலேயே தூங்கிக் கொண்டு இருக்கிறதே என நெசவாளர்களுக்கும் தங்கள் ஏமாற்றத்தை சொல்ல வழியின்றி விழிபதுங்கி நிற்கின்றனர். இத்தகைய ஏமாற்றங்களை இந்த நிதிநிலை அறிக்கை தந்துவிட்டதே என்றெண்ணி வேதனைப்படும்படிதான் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநிலத்தை திராவிட மாடல் அரசு கடனில் ஆழ்த்திவிட்டு போய்விட்டதாக மேடைதோறும் குற்றம் சாட்டி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு புதிய அரசின் நிதித்துறை செயலாளர் என்ன சொல்கிறார்? கடன் வாங்காமல் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்கின்றார். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தேர்தல் பிரச்சார மேடைகளில் சாட்டிய குற்றச்சாட்டு முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே தவறானது என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்நேரம் தெரிய வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது புதிய அரசின் முதல் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை 2026-2027 உள்ள கடன் 10,00,000 கோடியே 71,770.34 கோடி ரூபாய், அதாவது 10,00,000 கோடியே 71,770,770.34 கோடி ரூபாய், அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிலுவையில் உள்ள மொத்த கடன் விகிதம் 26.12%. புதிய அரசு பொறுப்பேற்று 93 நாட்கள் ஆகிறது. இந்த திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள கடன் 10,00,000 கோடியே 98,768 கோடி ரூபாய், அதாவது 27.01%. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு அரசு கடன் வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் கடன்களால் எத்தனை திட்டங்கள் நம் மாநிலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது என்பதைத்தான் நாம் எண்ண வேண்டும். எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கடன் துணை நின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, வீணாக கடன் வாங்கிவிட்டார்கள் என்று கூறி ஒரு பொறுப்பான நிதி மேலாண்மையை செய்த எங்கள் முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமின்றி கடன் வாங்குவது அரசின் இஷ்டத்திற்கு செய்ய முடியாது. அதற்கும் அரசுக்கு பொறுப்பை நிர்ணயிக்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதுதான் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம். அந்த சட்டத்தை மீறி அந்த சட்டம் வகுத்து கொடுத்துள்ள எல்லைக்கோட்டை தாண்டி யாரும் கடன் வாங்க முடியாது. இந்த அரசும் வாங்க முடியாது என்பதை மேடை பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சரும் இந்நேரம் உணர்ந்திருப்பார் என நான் உறுதியாக நம்புகிறேன். வளர்ச்சி விகிதத்தில்
தமிழ்நாட்டில் நாட்டின் முன்னணி மாநிலமாக உயர்த்திய கடந்த திராவிட மாடல் அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மாநிலத்தின் சொந்த வருவாயை உயர்த்தி உற்பத்தி முதலீடுகளை அதிகரித்து நீடித்த வளர்ச்சியை நோக்கிய தெளிவான நிதி அணுகுமுறையை முன்வைத்தது. ஆனால் தற்போதைய அரசின் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை அந்த பாதையை தொடர தவறியிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உயர வேண்டிய சொந்த வருவாய் குறைந்துள்ளது. மாநிலத்தின் சொந்த வருவாய் கணிப்பு 2839 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை தற்சார்பாக்குவோம் என்று கூறிய இந்த அரசு நடைமுறையில் மாநிலத்தின் வருவாய் ஈட்டும் திறனையே பலவீனப்படுத்தியிருக்கிறது. இதைவிட கவலையளிப்பது என்னவென்றால், மாநிலத்தின் வரி மற்றும் வரியில்லா வருவாயை உயர்த்துவதற்கான புதிய சிந்தனையோ புதிய திட்டமோ புதிய அணுகுமுறையோ இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்கும் காணப்படவில்லை. வெள்ளை அறிக்கையில் முந்தைய அரசின் வருவாய் திரட்டும் திறனை கடுமையாக விமர்சித்தவர்கள் இன்று அதைவிட மேம்பட்ட வருவாய் ஈட்டும் செயல் திட்டம் என்ன என்பதை இந்த அவையில் விளக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வு என்பது நமது நாட்டின் உரிமை, நமது தமிழ்நாட்டின் உரிமை. நமது மக்கள் கட்டும் வரிப்பணத்திற்கான உரிய பங்கைத்தான் நாம் தொடர்ந்து கேட்கின்றோம். நிதி பகிர்வும் அதிகார பகிர்வும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்வைத்து வரும் உயிர்கொள்கைகள். அதைத்தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற 50 முழக்கங்களில் ஒன்றாக நமக்கு படித்து தந்தார் கலைஞர் அவர்கள். இந்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா நம்முள் விதைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் ஆழமாக வளர்த்தார். திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதற்காக சமரசமின்றி தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார். மாநிலத்திற்குரிய நிதி பகிர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்களது தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்ற உண்மையை கூட இந்த அரசின் நிதிநிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டவில்லை. மொத்த வருவாய் உயர்வு மாநிலத்தின் முயற்சியால் அல்ல, ஒன்றிய அரசிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் கூடுதல் மாநிலங்களால் ஏற்பட்டுள்ளது. அந்த மானியங்களும் முந்தைய திமுக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி போராடி பெற்ற தமிழ்நாட்டின் உரிமை தொகைகளை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.